चूड़ा कड़ी चौड़ी चौड़िया भैया தாய்வழி போன காவடிக்கு பார்த்தாடா தாய்வழி நெய்யும் மீன் ஜவுளியா போல 100 கிலோக்கு மேல இருக்க மாட்டேங்குது. ஏய் சிஷா அவன் எழுப்பி போய் சிஷா என்னிடம் மேல ஏடா கூட தெரிவித்தாள் சாபத்தை பழுத்தே கிடையாது பொண்ணு லாரி போடி எப்ப போடி அங்க கொல்ல விட்டு ஏய் சிஷா என்னிடம் ஏடா கூட தெரிவித்தாள் சாபத்தை கொடுத்து விடுவேன் தாய்வழி சாபம் கொடுத்தா நான் துண்டு போடுவேன். ஏய் துண்டு போடுவா ஏய் பூமியாக போ கடவாய் மே அவங்களாம் வந்து முற்றும் சாம கொடுத்தா படிக்கிறா அதனால ஊமை ஆகிட்டாரா சரி சாமான் சரிங்க நல்ல காலம் நான் உங்ககிட்ட வந்து தப்பிச்சுக்கினேன் தப்பிச்சுக்கினேன் சாமியார்கிட்ட வாய் கொடுத்து ஊமை ஆகிட்டேன் அப்படித்தானே ஆமா சரி நான் வரலன்னு வச்சுக்க ஆமா இந்த ஊதியோட ஆட்டோ விட்டு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு கண்டிப்பா போவேன் போகும்போது நல்லா பேசி மாதிரிடா பாவிய நீ ஏன்டா அந்த மாதிரி ஆனா என்ன சொல்லுவோம் முன்னாடிக்கிட்ட ஊமடினுவா ஊமடினுவங்க உடம்பு கட்டியதுக்கு பிச்சு விடுவா இந்த மாதிரி சாமியாருக்கெல்லாம் வாய் கொடுக்காத ரெண்டாவது என்ன பண்ணிருப்பாங்க ஐயோ என்ன பண்ணணும் கேட்டு வார்த்தை
விஜயா குருவே நீ சபன் முன்பாக வந்தேனே ஆமாங்க நான் யாருன்ற விளக்கம் போலி சாமியாரு விஜயா என்ன பார்த்தா எப்பதான் தெரியுது பாரிஸ் மாதிரி இப்போ பார்த்தா எப்படா தெரியுது ஏய் சுஜியா நான் எப்படி பட்டவன் தெரியுமா இளமை பருவ முடியவன் ஆமா எதற்காக இந்த கிழமை வேட பூண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா எதற்காக தெரியுமா ஏய் சுஜியா தர்மங்களை அங்கே தடையின்றி யார் வந்து எதை கேட்டாலும் எந்த நேரத்திலும் தருகிறேன் என்று பறைசாற்றி இருக்கிறான் ஆமாங்க ராஜப மன்னன் அவனுடைய வரையை கேட்டு சோதிக்கிறோம் 32 கண்ணிகா தனத்தை கேட்க போகிறேன் பொண்ணுக்காக போறேன் ஆமா அதான் யார் தெரியுமா ஏய் அவனுடைய மகளையே கண்ணிகா தனத்தை கேட்க போகிறேன் ஆமா யாரெல்லாம் பொண்ணு கிடைக்காது அவன் லோல் போட்டு அப்படி இருக்கின்ற போது ராஜீவ மன்னனுடைய நீதி நேர்மை சோதிக்க வேண்டும் என்று இந்த கேரளம் கொண்டு வந்திருக்கிறார் அப்படி இருந்தாலும் ஏய் சிசியா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஏய் சிசியா காவி உடையணிந்து கையில யோக தண்டிமும் கமலமும் கமண்டலமும் ஏந்தி கமண்டலமும் ஏந்தி வரும்பொழுது எப்படி இருக்குது அதே ஒரே குறையில பூரா பின்னு போட்டு போகும்போது டேய் சுசியா அவ்வளவு சாமியார் மாதிரி இருக்கீங்க டேய் டேய் அது மட்டுமா மீண்டும் எப்படி வருகிறேன் டேய் சுசியா நெத்திக்கு நாகமிட்டு என்று அணி தினமும் பரவ கடவுளை கோரி வருகிறேன் அப்படி அது மட்டுமா 4 வேதம் 6 சாஸ்திரம் 27 கலைக்கானம் 18 புராணம் 96 தத்துவம் 102 மந்திரம் இவையெல்லாம் கட்டுணர்ந்தவன் நான் ஆமா மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அவை அனைத்தும் சுரந்த முகாமுனிவன் நான் நீங்க தான் முட்டு முடியுதா முற்றும் தொடர்ந்த முடியும் முட்டை துண ஆரம்பிச்சுனா முட்டை 8 ரூபாய் போச்சு முட்டை வாங்கி துணுங்களே சிசியா முற்றும் துறந்தவன் மூர்த்தி ஆத்துனீங்களா டேய் முற்றும் மூர்த்தி ஆத்து அப்படி இல்லைங்க மூர்த்தி ஆத்துனா முக்கியமா போகுது மண்டாசை பொன்னாசை பொருளாசைன்னு சொல்லுவாங்க ஆமா மறந்தவன் டேய் அறத்தவர்ன்றா வெறுத்தவர் அறவே துறந்தவர் ஆமா துறந்தவர் அவசியம் பரவாயில்லை அப்படி இருக்கின்ற போது சிசியா ராஜீவ மன்னனோ 32 தான தர்மங்களை தங்கு தடை இல்லாமல் எந்த நேரத்தில் யார் வந்து கேட்டாலும் தருகிறேன் என்று பறைசாற்றி இருக்கிறார் ஆமா அதனால நம்ம எங்கடா போனோம் போ தேடி கன்னியாகுமரி
தூடா காயோலி ஜோடியா போயா கொலகேசில் போயிடா ஜோடியா போயா தாய்வலி அது கோயில் கோல விட்டு ஆஃப் பண்றேன் நான் வாயில கோல விட்ட உடனே கவனம் எப்பா இதெல்லாம் பம்ப்செட் இறங்கிற மாதிரி அடிச்சுட்டே இருக்குப்பா எப்பா இதெல்லாம் 3 வருஷம் பீஸ் ஒரு மாதிரி தூங்குறான்ற சரி அப்படியே ஜோடியா போய் அவன் போ போற மாதிரி ஆகி போடா நீ வரலாம் ஜாலியா அப்படி இருந்தாலும் கன்னியாகுமரி அருகாமல் வந்து விட்டோம் ஆய்வுமன்னனை பார்க்க வேண்டும் அருவாமணிக்கிட்டு வந்துட்டோம் அருவாமணிக்கு வந்துட்டோம் ஆமா நீ புற பாரு ஆமா கூப்பிடலாம் புறப்படுவாங்க நீ புற பாரு எதுக்கு படிக்கிற அடிக்காய்த ஐயா நம்ம நாட்டுல மகாராஜா நம்ம நாட்டை நாடி முனி வந்துச்சுங்க மினி வந்தது நாடி ஓடி வந்து நம்முடைய நாட்டை தேடி முனி வந்திருப்பதுதான் ஆமா அப்படின்னா அந்த முனி அச்சு ஓடி போ நீ முனியா ஓடி போ ஓடி போடா அடி காய்வாளி என்ன போய் சொன்னா இல்ல வாடா அப்படியே நான் சொல்லியா நான் மாதிரி எங்க நாட்டுக்காரி முடி வந்து சொன்ன பாரு முடி ஊர்ல விட்டா நாட்டி ஆகி துருப்புன்னு சொல்லிட்டு ஜவுளியாளுக்கு போன முடி சாமி வளர்ச்சியில் இருக்கு இந்தியா மகா முனிவர் வந்திருப்பதாக தெரிவித்துவான் மரங்கிற வியாதி நீ என்ன சொன்ன மகாமுனிவர் நீ என்ன சொன்னி சொல்லி நாங்கள் ஏரியாவுக்கு மகாராஜா நான் வந்துக்கிறேன் ஒரு ரொம்ப துடுறேன் தாதாரி நானா தாதோரி நைனா இங்க கையில காபாதிகாராங்க சரி பாய் தாதோரி டேய் சொல்லிட்டியா பதனா ஏறி வந்துங்க டேய் ரிஷிக மகாமுனிவர் வந்து வெளில இருந்து விடுவா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏறி அனுப்புறேன் நான் வந்துக்கிற போது சாப்பாடு போட்டு கொட்டாய் விட்டு அனுப்ப சொல்றேன் நீ வந்து என்ன சொல்லிட்டியா டேய் நான் வந்து இந்த ரிஷிக மகாமுனிவர் வந்து வா
சாரியவனத்தில் இருந்து இசையை எங்கே இருக்கிறார்? வாழ்க ஆயுமண்ணா நீ வாழ்வாய் வளர்ந்திருப்பாய் இந்த பாராகை சுதந்திர பூமியில் எப்படின்னா குறையுமே இல்லாமல் இருவரும் சுக மங்களமாக வாழ்ந்திருப்பீர்கள். அப்படியே அடக்கம். அடிமண்ணா காரணத்திலிருந்து இந்த கன்னியாவுடைய பட்டணத்தை நாடி வந்த காரணத்தை எப்படி தெரியுமா? நாடி வந்த காரணத்தை நாடி வந்த காரணத்தை இருக்க வேண்டும். நாடி வந்த ஆகையால் வந்திருக்கிறேன். 32 தான தர்மங்களையும் கவலையில்லாமல் வரக்கூடிய ஏழை எளிவர்கள் முதல் கத்திக்கல்லை கவிப்பாடு ஜோயம் ஜொங்கமன் இறப்பன் பரப்பன் என்று சொல்லக்கூடிய யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாங்கி கொடுக்கிறேன் என்று ஆகையால் 32 தானத்திலே நானோ ஒரு தானம் சேர்த்து தரப்படுகிறேன். நீ பீ குடிந்தா என் இடத்திலே 32 தானத்தையும் குறைவில்லாமல் செய்யப்படும் என்று என்னுடைய வாயப்படி பறைசாற்றி வைத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்கும் போது எதுவாக இருந்தாலும் கேட்கலாமா?
சுவாமி சத்தியம் செய்து முடிந்து இருக்கிறாரே சுவாமி அந்த நாளில் போய் சாதாரண முடிவுகளெல்லாம் நம்பி சத்தியம் செய்ய வேண்டாம் சுவாமி. மாணிக்கவல்லி சுவாமி என்னதான் இருந்தாலும் நம்முடைய நாட்டை தேடி வந்து விட்டார் மாமுனி. உண்மைதான். அன்னவருக்கு 32 காலத்தில் தவறாமல் செய்கிறார் என்று நம்முடைய வாழைப்பள்ளியிலே பரிசாட்சி இருக்கிறோம். ஆமாங்க. இருந்தாலும் அவர் கேட்கக்கூடிய பொருளை தருகிறேன் என்று நம்மளும் தெரிவிக்கின்றோம். உண்மைதான். காட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய முனிவர் என்ன கேட்க போகிறார்? அப்படியா? தங்கள் வசிக்கும் இடத்திலே குளிர்காலம் பிறந்தால் ஒரு போர்வை தேவைப்படும். உண்மைதான். உண்பதற்கு உணவு தேவைப்படும். இல்லை என்றால் ஏகத்திற்கு தேவையான பொருட்கள் தேவைப்படும். இதுதானே? ஆமா. இதுதானே சத்தியம் செய்து கொடுத்துட்டா நம்ம உன்னுடைய மனைவியை தடுக்கிறாள். அவனை கூப்பிட வைத்தியாண்டுகள் கூடு 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 அதுக்குதான் ராஜு பிள்ளை 2 நாய் கட்டி போட்டு வச்சுக்கிறேன். அவன் வெளியே போனாலும் அவன் புண்ணு கட்டுறான். அது போகவே கூடாது. இருந்தாலும் போத்த பூரா தூத்து போடுறான் போத்த போவ வாருங்கள் 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 புண்ணு கட்டி வச்சிடும் நாய் விட்டு அந்த மாணவன் தேவராலும் ஆராயவாணி சாட்டியாலோ தீமையில்லாமல் இல்லையாலோ சாட்சியாக உமா தேவி சாட்சியாக இந்த உலகோடைய சாட்சியாக நீங்கள் கேட்கும் பொழுது தடையில்லாமல் தருகிறேன் சத்தியம் சொல்ல மாட்டாயே. ஆமா யார் வேண்டும் தெரியுமா? சத்தியம் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்தாரே. நாட்டை கேளாமல் நீங்கள் சத்தியம் செய்து விட்டீரே. இப்ப நாம் என்ன செய்வது? நமக்கு இருப்பது ஆசை மகள், ஒரே மகள், ஒப்பற்ற மகள். உண்மைதான். அழகான கண்மணி. அந்த கண்மணியை கேவலம் இந்த காடகத்திலே ரசிக்கக்கூடிய அந்த முனிவருக்கு தாரை வார்த்து தருவதா? சத்தியத்தை காப்பாற்ற பண்ண கிடையாது. செய்ய போறேன்
ஆண் குழந்தை இல்லை என்று ஒரு யாகம் ஒன்று செய்ய போகிறேன். என்ன யாகம் தெரியுமா? என்ன யாகம்? புத்திர காமாட்சி யாகம் செய்ய போகிறேன். அதையால் பஞ்ச லட்சணம் போயிருந்தீங்க. எனக்கு பஞ்ச கல்யாணி குதிரை வேண்டும். 100 வேண்டும். 100 பஞ்ச கல்யாணி 100 பஞ்ச கல்யாணி குதிரையை நீங்கள் தந்தால் என்னுடைய மகன் சத்யாவதி உங்களுக்கு தருகிறேன். அறிவண்ணா, உன்னுடைய சொல் பிரகாரமே 100 குதிரையோடு வருகிறேன். அப்படியா? சிசியா, அப்படி இருந்தாலும் 100 குதிரை வாங்க வேண்டும். எங்க போனோம்? வர்ணராஜன சிசியா, வர்ணராஜன தன்னனாடி நானும் கன்னியாகுமரியை ஆளக்கூடிய காளிவ மன்னன் 32 தான தர்மங்களை தங்கு தடையில்லாமல் தருகிறான் என்று பறைசாற்றியிருந்தான். அவனை சொல்லி கேட்டு கன்னியாகுமரிக்கு சென்று 32 தானத்திலே ஒரு தானம் வழங்கக்கூடிய கன்னியாதானம், அதுவும் அவனுடைய மகளையே கேட்டு அதற்கு அந்த காளிவ மன்னன் என்ன தெரிவித்தான்? நானும் எனது மகளை உனக்கு திருமணம் முடித்து தர வேண்டும் என்றால் 100 அசுவத்தை கொண்டு வந்தால் உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன். 100 பஞ்ச கல்யாணி குதிரை வேண்டும். ஆமா, எனக்கு 100 பஞ்ச கல்யாணி குதிரை வேண்டும். மாமுனியே, உங்களுக்கு இல்லாதது ஒன்றும் கிடையாது. குழுவத்தில் 100 என்ன 1000 பஞ்ச கல்யாணி குதிரைக்கு மேல் இருக்கின்றன. உங்களுக்கு வேண்டியதை ஓட்டிச் செல்லுங்கள். புறப்படுங்கள். குதிரையா பெற்று விட்டோம். தாய்வு மன்னத்தில் கொண்டு ஒப்படைக்கணும். புறப்படு. அசுவத்தை கொண்டு வந்து விட்டு நான் கேட்ட பொருளை நீங்கள் தந்து விட்டீர்கள். ஆமா, நீங்கள் கேட்கக்கூடிய பொருளை நான் தர வேண்டும் என்றான். ஆமா, அகையா என்னுடைய மகளை அழைத்து தங்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். அப்படியா? நான் அழைத்ததாக என்னுடைய மனைவி என்னுடைய மகள் சத்யாவதி அதை சீக்கிரம் அழைத்துவான். சத்யாவதி அம்மன் அழைக்க சத்யாவதி அம்மன் தர்பார் அதனால கலைக்கு வரணும்.
ஏய்